Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் ஒருத்தி நிலைக்கையிலே பாகம் 5. பாட்டை சொல்லி முடித்ததும் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வரதா சொன்ன ஆள் திரும்பி வர்ற வரைக்கும் அந்த நல்ல மனுஷனை எனக்கு அனுப்பி வச்ச கடவுளை பற்றி யோசித்தேன். அந்த ஆள் முகத்தை கூட சரியாக பார்க்க நேரம் இல்லை. வந்தவுடன் தான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். வந்துடுவார் இல்லை? என் அதிர்ஷ்டம். அவர் அங்கே 2 பேரும் சமாளித்து அடித்து திருப்பி தப்பிச்சுக்கிட்டு மறுபடியும் கிட்ட வந்தாங்கண்ணா. எப்போ வந்தாங்களோ எப்போ வருவாங்களோ சே அப்படி நினைக்காத. அந்த ஆள் என்ன தைரியமான ஆள். எப்படி கத்தி வீசினார் அவர் போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் நடுக்கமாக தான் இருந்தது. கதவு திறந்திருந்தாலும் ஓடிப்போக திராணி இல்லை, பயம். இந்த ஊரில் வேறு என்ன நடக்குமோ, பேசாமல் கிராமத்துக்கு போயிடலாம். ஆனால் அண்ணன் அவர் எங்கே தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரோ. இப்போ அவரை வேற கண்டுபிடிக்க ஆகணுமே. இந்த ஆள் வரட்டும், கேட்கலாம். அவர் கையை தட்டிக்கிட்டே வந்தார். சாரி, ஸ்டேஷனில் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவங்க இன்னும் கேஸ் பதிவு பண்ணல. இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும் காத்துருங்கன்னாங்க. நான் தான் ஏட்டாண்ட சொல்லிவிட்டு அந்த பொண்ணு தனியாக காத்திருக்குது, பயப்படுவேன்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன். வாங்க, இனி எந்த பயமும் இல்லை. தேங்க்ஸ், மெதுவாக சொல்ல முடிஞ்சது. உங்கள் கையெல்லாம் இன்னும் நடக்குது. எல்லாம் ஆயிடுச்சு, இனிமேல் பத்திரத்துக்கு வந்தாச்சு. நீங்கள் என்னது கண்ணீரெல்லாம் வேண்டாம், போதும் போதும். உங்கள் பேர் கூட மறந்து போச்சு. சுகுணா, பயப்படாதீங்க. நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள்? மடவாக்கம் பக்கத்தில் வீரவாக்கம்னு கிராமம். இங்கே எதுக்கு வந்தீங்க? வேலை ஒத்துக்க, எனக்கு அரசு வேலை கிடச்சிருக்கு. சேர்ந்துக்க அண்ணனோட வந்தேன். அவரு எங்கே? பிரிஞ்சிட்டோம். என்ன தான் நடந்தது? எல்லாத்தையும் சொன்னேன். என்னை நேராக கூட பார்க்காம தன் கையை பார்த்துக்கிட்டு அந்த ஆள் கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்பப்போ எதுக்கும் சிரிச்சுக்கிட்டாரு. அடப்பாவின்னு சொன்னார். எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி. சரிதான். சின்ன ஒரு 8 வயசு பொண்ணுமா போல் நடந்துட்டுருக்கீங்க. போகட்டும். இப்போது முக்கிய வேலை உங்கள் அண்ணனை கண்டுபிடிச்சிக்கிறது, அவ்வளோதானே? பேர் சொல்லுங்கள். மாணிக்கம். அந்த ஆள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டு இருந்தால் உடனே அருகாமையிலே போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்துருப்பாரு. முதல்ல அங்கே போய் விசாரிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் புடவை கிழிஞ்சிருக்கு, வேறு மாற்றிக்கிட்டு வாங்க. உங்கள் கண்ணில் பசி தெரியுது, எங்கேயாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம். இருங்க, என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்க்குறேன். பையை பார்த்தார். 6,500 ரூபா இருக்குது, போதும், சமாளிச்சுக்கலாம். என்னை யாரும் நீங்கள் கேட்கவே இல்லையே. மன்னிச்சுங்க, என்னை பொறுத்தவரையிலும் நீங்கள் என் முருக கடவுள் தான். ஐயோ, அதெல்லாம் கூடாதுங்க. அவர் எங்கே, நான் எங்கே? அவருக்கு என்ன வரும்படி நான் ஏதோ தபால் ஆஃபீஸில் மணி ஆர்டர் ஃபாரம் எழுதி கொடுத்து, ஏங்க உங்கள் அப்பாயின்மெண்ட்டு ஆர்டரில் பேர் போட்டிருக்கா? ஆமாம், ஏன்? இல்லை, ஒரு பேச்சுக்கு கேட்டேன். ஒரு வேளை பேர் போடலைன்னா அங்கே போய் நான் சேர்ந்துக்கிட்டேன்னா? எனக்கு வேலை வேண்டாம், நான் ஊருக்கு போயிடுறேன். சே அப்படி விட்டுறதா? மெட்ராஸ் அவ்வளோ மோசம் இல்லைங்க. சுமார் ஒரு 1/4 பாகம் நல்லவங்க இருக்காங்க. அங்கங்கே காந்தி சிலை வச்சுருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? நான் சிரித்தேன். அப்பாடா, சிரிக்கவே மறந்து போயிட்டீங்க போல இருக்க. நீங்களாம் என்ன செய்யணும் தெரியுமா? இப்போது நானே உங்கள் மாதிரி பொண்ணாக இருந்து அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்திருப்பேன் தெரியுமா? என்ன? அவர் பதில் சொன்னதை எழுத முடியாது, ஆனால் அடக்க முடியாமல் சிரிப்பு வந்தது. சிரிக்காதீங்க, இந்த பேமாரி பயல்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி தான் செய்யணும். முஸ்லீம் தேசங்களில் திருடின கையை வெட்டுறாங்கல்ல. ஏன் உங்கள் கண்ணை இப்படி சிவப்பாயிடுச்சு? ஏதாவது தப்பாக பேசிட்டேனா? ஒரு நாளைக்குள்ளார கேட்காதது எல்லாம் கேட்டாச்சு, பார்க்காதது எல்லாம் பார்த்தாச்சு. இப்போது ஆரியபவனில் தோசையும் பார்க்கணும். வாங்க எங்கூட. கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? புடவை மாற்றிட்டு வரேன். அவர் வெக்கப்பட்டுட்டு சாரி சொல்லிட்டு போயிட்டார். நான் சிதறி கிடந்த எல்லாத்தையும் பொட்டியில் அவசர அவசரமாக அடைச்சி போட்டேன். சேலை மாற்றிக்கிட்டேன், சடையை சரி பண்ணிக்கிட்டேன்.
முகத்தை தொடச்சிக்கிட்டேன். வெளியே வந்தேன். இங்கிலீஷ் பேசுவீங்களா? பழக்கம் இல்லை. அர்த்தம் புரிஞ்சுப்பீங்களா? டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கேன். அப்போ சரி. யூ லுக் ப்ரிட்டி. என்னாரு சொன்ன குரலில் எதுவும் வித்தியாசமாக இல்லை. இப்போ மணி 12ன்னு சொல்கிற மாதிரி சொன்னார். அவரை நான் தைரியமாக பார்த்தேன். என்னை விட நல்லா உயரமாக இருந்தார். கண்ணுக்குட்டி கண், மை தடவின மாதிரி பெரிய கண்கள், மீசை கொஞ்சம் அடர்த்தியாக இருந்தாலும் பயப்படுத்தலை. சட்டையில் இங்கு கரை இருந்தது. ஏகப்பட்ட பேப்பர் அடக்கி இருந்தார். கடிகாரம் கட்டியிருந்தார். ஆனால் பார்த்தா அப்படி ஒன்றும் வசதி உள்ளவராக தெரியல. எங்கூட நடக்க தயங்கி கொஞ்சம் இடைவேளை விட்டு நடந்தார். அவர் கூட நடக்கிறப்போ பட்டணம் அவ்வளோ பயமாக இல்லை. யாரும் எங்களை கவனிக்காமல் அவங்க காரியத்தை பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. பெரிய வண்டி நிறைய சின்னதாக பிளாஸ்டிக் சாமானுங்க போயிட்டு இருந்தாங்க. போயிட்டுருக்கு. முதல் முறையாக எனக்கு இதெல்லாம் பார்க்கணும் போல் இருந்தது. கூடவே அண்ணனை பற்றி கவலையும் இருந்தது. எத்தனை மணிக்கு வேலை செய்யணும்? அது ஆயிடுச்சு. ஆனால் நான் வேலைக்கு போகிறதில்ல. எனக்கு வெளத்து போச்சுங்க. உங்கள் பேர் கேட்டு வச்சுக்கவே இல்லையே. பேர் சொன்னால் சிரிப்பீங்க. ஏன்? முருகன், அதான் பேர். எனக்கு சிரிப்பு தான் வந்தது. சந்தோஷம் நிரம்பித்தான். ஆனால் எனக்கு அந்த முருகன் மேலே நம்பிக்கையெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாரு. நீங்கள் கருப்பு சட்டை கட்சியா? எனக்கு சாமியை நினைக்கலாம் நேரம் இல்லைங்க. அப்பப்போ ஏதாவது செய்துட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கிறதுக்கே எனக்கு பொழுதுபோக்கு சரியாக இருக்குது. கோவிலுக்கு ஒரு காலத்தில் நிறைய போயிட்டுருந்தேன். அவர் என்னடானா, உனக்கு நான் வேணாம்னா எனக்கு நீயும் தொலை தேவையில்லைன்னு விலகிட்டேன். இப்போ நான் அந்த பக்கமே போகிறதில்ல. யார்? கடவுள் தான். அப்படி சொல்லக்கூடாதுங்க. நீங்கள் கோயிலுக்கு போனதெல்லாம் எப்போவாவது நிச்சயம் பலன் கிடைக்கும். எப்போ? அடுத்த நூற்றாண்டில் ஏதோ போனால் பளிச்சுன்னு பலன் கொடுக்க வேண்டாம். இல்லாட்டா என்ன சாமி இது, மன்னிச்சுங்க, மற்ற பேர் பற்றிய கேலி செய்ய எனக்கு விருப்பம் இல்லை. கும்பிடுறவங்க கும்பிடட்டும். ஏதோ பக்கத்துலேயே கந்தசாமி கோவில் இருக்குது. மசால் தோசை தின்னுட்டு கும்பிட போகிறோம். பெரிய சந்து மாதிரி இருந்த சுறுசுறுப்பான இடத்தில் இருந்தது அந்த ஹோட்டல். இங்கே பாதாம் அல்வா சாப்பிடணும் அப்படின்னு மாடிக்கு அழைச்சிட்டு போய் வட்டமாக சலவைக்கல் மேசையில் உட்காந்தோம். சர்வர் வந்து, ஃபேமிலி ரூமு அங்கே இருக்குது என்னார். ஃபேமிலி இல்லைப்பா, முருகலா 2 தோசை கொண்டா. அவர் எங்களை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு போக, ஃபேமிலி இல்லைன்னா தள்ளிக்கிட்டு வந்திருக்கோன்னு நினச்சிருக்கான் பாருக்கு. பாவையே சொல்லுத. இதான் இந்த ஊரில் கன்றாவி. நல்லவங்க இருக்காங்க, நம்பிக்கை சுத்தமாக கிடையாது. அங்கே வேணால் போயிடலாமே. இப்போ போய் பிரயோஜனம் இல்லை. சுருளாக தோசை வந்தது. தோசை என்ன விலைப்பா? 1.50ங்க. அப்போது அம்மாவுக்கு இன்னொரு தோசை கொண்டா. வேண்டாங்க ப்ளீஸ். சாப்பிடுங்க. 6.5 ரூபா வரைக்கும் சாப்பிடலாம். எனக்கு பசி மூஞ்சிய நல்ல அடையாளம் தெரியும் எனக்கு. தோசை நல்லா தான் இருந்தது. நெய் வாசனை வந்தது. காதை மடக்கிட்டு சாப்பிடுங்க என்னாரு. எனக்கு அடக்க முடியாமல் சிரிப்பு வந்தது. ஏன் சிரிக்கிறீங்க என்னாரு? காலையில் அந்த ரூமில் செருப்பு கழட்டி மொத்துங்கன்னா என்னவோ கரப்பாம்பூச்சி அடிக்கிற மாதிரி அடிச்சிங்க நீங்கள். பல்ல உதுத்து இருக்க வேண்டாமா நீங்கள்? எனக்கு அப்போ கூட சிரிப்பு வந்தது. கக்கூஸ் தண்ணி இருக்கான்னு நீங்கள் சீரியஸாக கேட்டப்போ. பின்ன என்ன, அந்த ஆளுங்களை விட போகிறதில்ல. நான் உங்களை ஒப்பேத்திட்டு அவங்கள கவனிக்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறேன். இன்னும் ஏதாவது சாப்பிட்றீங்களா? போதுங்க. வேறு ஏதாவது வேணுமா சார்? வேணும்ப்பா, பில்லு. ஹோட்டலை விட்டு வெளியே வந்தப்போ எனக்கு பசியும் பயமும் போனதால் தெளிவு வந்துருச்சு. இவரை வச்சுக்கிட்டு அண்ணனை கண்டுபிடிக்க முடியும்னு தைரியம் வந்துருச்சு. அதோட இந்த ஆளை பார்த்ததும் அதை அப்புறம் சொல்கிறேன். தொடரும்.